கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான மாலை வேளையிலே நாம் தொடர்ந்து படித்து வருகின்ற சத்தியத்தை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய இந்த செவ்வாய்க்கிழமை வேத ஆராய்ச்சி கூடுகையில் நாம் கற்று வருகிற காரியம், கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய கற்பனை மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி த பிலாசபிக்கல் ஆஃப் ப்ரீச்சிங் என்ற தலைப்பிலே நாம் சத்திய வசனத்தை நாம் தியானித்து வந்தோம். அந்த பிலாசபி ஆஃப் ப்ரீச்சிங்கில் ஏற்படுகின்ற சில ஆஸ்பெக்ட் எல்லாம் இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்திருக்கிறோம்னா பகுதியாக பிரித்து பிரசங்கிங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அது கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தை கிடையாது. பிரசங்கிங்கள் என்று சொல்லப்படும் போது நல்லா ஒரு கவனிக்கணும், இது இஸ் கமிஷன் இல்லையா? இன்றைக்கு ஒரு கமிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கமிஷனுக்குள்ள தான் எல்லாமே என்னது, தேர்தல். நம்ம ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் அந்த கமிஷன் நல்லா கவனிக்கணும். தேர்தல் ஆணையம் சொல்றாங்களே, எலெக்ஷன் கமிஷன். ஸோ அந்த கமிஷன் என்னப்படும் போது இந்த நாடு என்ன ஆகுது, மொத்தமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கட்டுக்கோப்புக்குள்ளாக வந்துடுது. அதில் வேற ஏதாவது இயங்குதா? எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணிட்டாலே, உதாரணத்துக்கு சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணிட்டாலே எல்லாமே என்ன பண்ணுவாங்க, மோட் ஆஃப் கண்ட்ரோல் எம்சிசின்னுவாங்க. அந்த எல்லாமே அதுக்குள்ளே வந்துடணும். எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் எத்தனை பதவி உயரில் இருந்தாலும் யார் கண்ட்ரோலில் வர்றது? ஒரு கமிஷன் கீழே. அப்போ உலக பிரகாரமாக ஒரு கமிஷனை ஒரு சட்டத்திட்டம் நியமிக்கும் சொன்னால், ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை குறித்து அவர் வைத்திருக்கிற அனாதி தீர்மானம், அது ஒரு கமிஷன் நமக்கு எஸ்டாப்ளிஷாக கொடுத்திருக்கிறார். அந்த கமிஷனை குறித்து நம்முடைய அறிவு பெருகி இருக்க வேண்டும் என்று நம்ம தீர்மானிக்கும் இல்லையா? அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி எவ்வளவு நம்ம பெருகி இருக்கிறோன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆனால் இதில் நிர்விசாரமாக இருக்கிறது என்பது இன்றைக்கு ரொம்ப படுதோல்வியான ஒரு காரியம். ஏன் இவ்வளவு உலகத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள் எவ்வளோலாம் இருந்துகிட்டே இருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? மார்க் 16 பார்க்கிறோம், அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்றார் இல்லையா? பிரசிங்கள் என்று சொல்லப்படும் என்ற வார்த்தை எவ்வளவு ஒரு மைட்டி வெப்பன். அது பெரிய, அதாவது நியூக்ளியர், ஆட்டமிக் பாம்பு, இது எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப விஷயம். உதாரணம் சொல்ல போனால், ஒரு நியூக்ளியர் வெப்பன் போட்டுன்னு வச்சுடுங்களேன், ஒரு 100 பேர் செத்துலாம், ஒரு 1000 பேர் செத்துடலாம். ஆனால் அதற்கு நேரிடையாக எதிர்மறையாக செயல்படுவது எப்படின்னு சொன்னா, பிரசங்கம் ஆத்துமாவை என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்குது. உலகத்தில் கொல்ல வல்ல எல்லா சக்திகளுக்கும் எதிரடையாக பிரசங்கம் இருக்கிறது. உலகத்துல எதிரடையாக, அதாவது உலகத்துல எது வேணா, இப்ப ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பாய்சன் கொடுத்துடலாம், ஒரு கொலை செய்து விடலாம், எதெல்லாம் செய்தலாம். எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளுக்கும் அதிகாரங்களுக்கும் என்ன இருக்குதுன்னு சொன்னா, அதிகாரம் கொலை செய்வதற்கு, அழிப்பதற்கு இருக்கிறது. ஆனால் உயிர்ப்பிப்பதற்கும், ஜீவனை எழுப்புவதற்கும், ஜீவனை கொடுப்பதற்கும் என்ன இதுவுமே கிடையாதுன்னா ஒன்று பிரசங்கம். அதனால் அத்தனை மேன்மை மிக்க பிரசங்கத்தை, அந்த கமிஷனை கர்த்தர் அற்பமான நம்மை கொண்டு, எளிமையாய் ஒன்றுமே இல்லாத நம்மை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார் என்று சொன்னா, அவர் நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு மதிப்பு, அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அதுதான் அந்த இமேஜினஸ் லைக்னஸ் சொல்றோம் இல்லையா? இட்ஸ் அந்த ரூட் வேர்டு எடுத்தால் ரெஸ்பெக்ட். அதாவது ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லும்போது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி இவர்களை உண்டாக்குவோமாக சொல்றார். ரெஸ்பெக்ட். கடவுள் தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு எந்த மட்டும் அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறார் என்று சொன்னார், மரியாதை, கௌரவம். இன்னும் சொல்ல போனா ரெஸ்பெக்ட் இங்கிலீஷ்ல நல்லதான், தமிழ்ல சொன்னா கௌரவம். எந்த அளவுக்கு நம்ம கௌரவத்தை கொடுக்கிறாரோ, அந்த கௌரவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாது இருப்பது இன்றைக்கு துரதிர்ஷ்டம். அதனால்தான் இந்த ஆழமான இந்த சத்தியத்தை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படும் போது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அது மாத்திரமல்ல, 23ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நல்ல கான்செப்ட் கவனிச்சுக்கணும். அந்த ப்ரீச்சிங்ல ப்ரீச்சிங் ஒண்ணுமே தெரியல.
பிரீச்சிங்ல நல்லா கவனிக்கணும். பவுல் ஒரு வேலை அவர் நினைச்ச எந்த ஊழியம் செஞ்சிருக்கலாம். அவரால் சுகப்படுத்த முடியுமா? ஹீலிங் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஹீலிங் பண்ணிருக்கலாம். ஒருவேளை ப்ராபசி அதையும் செய்திருக்கலாம். சரி, இது எடுத்துக்கோங்க. பவுலுடைய லைஃப்ல பவுல் அவர் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ல இருந்திருக்கிறார். ப்ராபசி, ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே இருக்கு. ஹீலிங், அவர் அப்போஸ்தலருக்கு அதிகாரத்தினால இந்த காரியம் எல்லாமே இருந்திருக்கு. மிராக்கல், இதெல்லாம் இந்த கமிஷன் எப்படின்னா இயேசுவை அவர் தரிசித்த போது அவர் பெற்ற காரியம். ஆனால் இவை எல்லாவற்றிலே காட்டிலும் முக்கியத்துவம் கொடுத்தது பிரசங்கம். முக்கியத்துவம் கொடுத்தது பிரசங்கம். ஆனால் இன்னைக்கு உலகம் எப்படி ஆயிடுச்சு சொன்னா, இதை விட்டுட்டாங்க. எப்படி போயிடுச்சு? இதுக்கு வந்துட்டாங்க. அதாவது இதனால் ஒரு உயிர் ஜீவன், ஒரு ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுமா என்று சொன்னால் நிச்சயம் கிடையாது என்பது என்னுடைய வாதம். இப்போ தீர்க்கதரிசி சொல்லிட்டு வச்சிருங்களேன், ஒரு ஆத்மா உயிர் படைச்சிருமா? ஒரு ஆத்மா இயேசுவண்டை வந்துடுமா? இல்ல. ஒரு சுகம் கொடுத்துட்டோம், அந்த ஆத்மா இயேசுவண்டை வந்துடுமா? இல்ல. சுகம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் நாட்களில் இருக்கிறாங்க. நம்ம சுகம் கொடுக்கலனாலும் அது சில இயற்கை காரியங்கள் மூலமாக கூட சுகம் கொடுத்துருவாங்க இல்லையா? மாந்திரிக சக்தி என்னன்னோ சொல்றாங்க உலகத்துல. சரி, அப்படி எடுத்துக்கொள்வோம். நம்ம சுகம் கொடுக்கிறோம். எத்தனை பேர் இயேசுவண்டத்துல சுகம் பெற்ற அத்தனை பேர் இயேசு சீடரா இருந்தாங்களா? இல்ல இயேசுவை பின்தொடர்ந்தார்களா? உதாரணத்துக்கு இயேசு சொன்னார் இல்லையா, 10 குஷ்டரோகிகள், ஒருத்தன் தான் திரும்பி வந்தான். 9 பேர் ஃப்ரீ. அவன் அந்த விடுதலை கிடைச்ச உடனே அவன் ஃபேமிலியை போய் பார்க்கணும், குடும்பத்தை போய் பார்க்கணும், சொந்த ஜனங்களை பார்க்கணும், ஆசை வாசி எதிராக அதெல்லாம் அவனுடைய பிரச்சனைகள் எல்லாமே உலகத்தை நோக்கி ஓடிவிட்டுச்சு. அவன் திரும்பி வந்தான் இல்லை. அதே போல மிராக்கல், அதிசயம், அற்புதம். அதனால ஒரு மனுஷன் ஆத்மா உயிர் படைய செய்வான மறுபிறப்பு அடைய முடியுமா? இல்லை. அதனாலதான் எபிரேயர் 2:4 வாசிங்க. வாசிங்க எபிரேயர் 2:4. எபிரேயர் 2:4 என்ன சொல்ல போற வாசிங்க. நம்ம இதுக்கு மிகவும் ரொம்ப ஆழமான ஒரு சத்தியத்தை நம்ம ரொம்பவும் அதிகமா நான் கர்த்தருக்குள்ளாக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் அவ்விதமாக நம்ம அழைத்திருக்கிறதை குறித்து நம்முடைய உள்ளத்துல நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். பாருங்க, அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்தை செய்கிறாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொண்டு பசுத்த ஆவியின் வரங்களினாலும், அந்த கமா பாருங்க, தேவன் தாமே சாட்சி கொடுத்து இவ்வளவு பேர் ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போய் எப்படி தப்பித்துக் கொள்வோம். அந்த கொட்டேஷன் நல்லா கவனிச்சீங்களா? அடையாளம், அப்புறம் ஆங்கிலத்தில் எடுத்து நல்லா இருக்கும். அடையாளங்கள், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், அடையாளங்களும் அற்புதனாலும் பலவிதமான மைட்டி திங்ஸ், இதெல்லாம் செய்து கூட ரட்சிப்பை குறித்து கவலை அற்றுன்னு சொன்னா அப்படி என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் நடந்தா கூட ரட்சிப்பை குறித்து கவலைப்படுகின்ற ஒரு எண்ணம் அதுல கிடையவே கிடையாது. அடையாளம் நடக்குது, அற்புதம் நடக்குது, பலவிதமான பலத்த செய்கைகள் எல்லாம் நடக்குது. அப்படி நடப்பித்தும் தேவன் நடப்பித்தும் அவன் ரட்சிக்கப்படாத, ஐயோ நான் கட்டா ரட்சிக்கப்படணுமே என்ற, நான் ஆத்மாவை உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற மனம் திரும்புகிற வாழ்க்கை, ரிப்பண்டன்ஸ், அங்க என்ன நடக்கல, அதுக்கு முக்கியத்துவம் வரல. ஆனால் ஒண்ணு தெரியுங்களா, பிரசங்கம் அதுக்கு அப்ப வல்லமே இருக்கு. உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கலாம் இல்லையா? அவங்க தெரிஞ்ச விஷயம் என்ன சொல்றாரு, அவர்கள் பிரசங்கத்தை கேட்ட போது, அவர்கள் வார்த்தையை கேட்ட கொண்ட போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி என்ன செய்தாங்க, அவரை ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா? வாசிக்கலாம் பகுதி வாசிங்க. அந்த தெரிஞ்ச பகுதியில் தான் நான் ரிவிஷன் பண்றோம். அப்போ பாருங்க 37 அப்போஸ்தலர் 2:37, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, நல்லா கவனிக்கணும், கேட்ட பொழுது, ஹியரிங் எங்க நடக்கும்? கேட்கிறது என்பது ப்ராபசில நடக்குமா? ஹீலிங்ல நடக்குமா? மிராக்கல்ல நடக்குமா? அதனால்தான் பவுல் எசென்ஷியலா எடுத்து பிடிச்சது, நாங்களோ சிலுவையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். மேல சொல்லும் போது யூதர்கள் அடையாளத்தை, கிரேக்கர்கள் இதை தேடுறாங்க, அவங்க இதை தேடுறாங்க. ஆனா நாங்களோ, அந்த வேர்டு கவனிச்சிங்களா என்ன சொல்லுவார்? கரெக்டுங்களா? அப்போ நான் கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால், அவருடைய அழைப்பில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் கமிஷனை நான் அறிந்திருக்க வேண்டும். அந்த கமிஷனை குறித்து எனக்கு அறிவு வேண்டும்.
இல்லையா? அதுக்கான அந்த மோட் ஆஃப் கான்டக்ட் சொன்ன மாதிரி சட்டதிட்டம், அந்த பிரமாணம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் ஏன் பிரசங்கிக்க வேண்டும், எதற்காக பிரசங்கிக்க வேண்டும், எப்படி பிரசங்கிக்க வேண்டும், அந்த 3 காரியத்தை யோசிச்சா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம், அமைதியா இருக்கவே மாட்டோம். நம்ம கரெக்டா ஏன் பிரசங்கிக்க வேண்டும், எப்படி பிரசங்கிக்க வேண்டும், எதுக்காக பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒரு கேள்வி கேட்கலாமே, ஏன் பிரசங்கிக்க வேண்டும்? ஏனென்றால் நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். பிறரும் அழிந்து போகாதபடிக்கு நாம் அவள் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வரும்படிக்கு நாம் பிரசங்கிக்கிறோம். எதுக்காக பிரசங்கிக்கிறோம்னா, இது கற்பனை, இது தேவ கட்டளை, அதற்காக பிரசங்கிக்கிறோம். இல்ல இது என்மேல் விழுந்த கடமை, அதுக்காக நான் பிரசங்கிக்கிறோம். எப்படி பிரசங்கிக்கணும், அதான் கோடு. அந்த எப்படி பிரசங்க என்று சொன்னால், எப்படி பிரசங்க என்று சொன்னால், கிறிஸ்துவே எனக்கு மாதிரியாக முன்மொழிந்து விட்டார். எப்படி? இப்படிதான்பா நீ பிரசங்கம் பண்ண. எப்படி பிரசங்கம் பண்ணும்? நீங்கள் உலகம் எங்கும் போய், நல்ல கவனிக்கணும், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும். அப்போ எப்படி பிரசங்கிக்கணும்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக நான் பிரசங்கிக்கல, சகல சிருஷ்டி சொல்லப்படுது. அந்த பிரீச்சிங் நல்லா கவனிக்கணும். இந்த ஈக்காலஜி எல்லாமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, புவியியல் அந்த காரியம், இந்த புவி என்ன சொல்றது, நில சீர்திருத்தங்கள், நிறைய காரியங்கள் இருக்கு. இது எல்லாமே இன்க்ளூடிங் ஆஸ்பெக்ட் பாது. பிரீச்சிங் வந்து ஒரு ஒரு பரிணாமம் சொன்னாக்க, ஒரு டோட்டலா ஒரு அட்டனாமிக், அது அப்படியே ஒரு 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 குளோபலைசேஷன் மாதிரி, அது ஒரு எர்த்திங் மாதிரி. அதுல சர்வ சிருஷ்டின்னு சொல்லப்படும் போது ஆல் கிரியேச்சர்ஸ் தான் வருது ஆங்கிலத்துல. ஆல் கிரியேச்சர்ஸ் என்னென்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. எந்த பிரசங்கி இப்ப சமீபத்துல சீகன் பால் கையார் வந்தாங்க, வேதத்தை மாற்று மொழிபெயர்க்குள்ள அவர் ஒரு லிஸ்ட் இருக்கு. முதல் வேதத்தை மொழிபெயர்த்தவர், முதல் குருவா பட்டம் பெற்றார், முதல் சபையை கட்டினார், முதல் அந்த சயின்டிபிக் விஷயங்களை கண்டுபிடிச்ச தாவரங்கள் எல்லாம் முதல் தான். அவர் லிஸ்டே இருக்கு. நான் உங்களுக்கு பிரிண்ட் தரம் படிச்சு பாருங்க. ஏன் செய்யணும்? வந்தோமா, பைபிள் எடுத்துமா, பிரசங்கம் பண்ணுமா, இல்லைன்னா கோயிலை கட்டணுமா, உட்காந்தமா, 2 வார்த்தை விட்டு போவோம், பிடிக்க எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்தி செய்தாங்க. அடிப்படை மனித தேவை, உரிமை தேவைகளை, அடிப்படை ஒரு மனிதனுடைய என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாத்தையும், சட்டம் இல்லை, ஒரு துணிமணி இல்லை, அவனுக்கு வயிற்று குடிக்க கஞ்சி இல்லை, அவனுக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாமே ஆரம்ப காலகட்டங்கள் இந்த மிஷினரிமார்கள் எல்லா காரியங்களும் செய்து கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுல வரும்? பிரீச்சிங்குள்ள வரும். அப்போ பிரீச்சிங்குள்ள வராதது ஒரு சில வெளியே செயல்படுறது என்பது தவறான காரியம். ஒருவேளை பிரீச்சிங்லாம் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், ஏதாவது யாருக்கோ சட்டை கொடுப்பேன், யாராவது துணிமணி கொடுப்பேன், உதவி செய்வேன், சாப்பாடு கொடுப்பேன் சொன்னா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் இது உள்ள இந்த ஆஸ்பெக்ட்ல போயிடும். மிராக்கல்லையும் ப்ராப்பர்சில ஹீலிங் போற மாதிரி அது வந்து சர்விங்ல போயிடும், சர்விங். ஆனால் இந்த பிரீச்சிங் மாற்றம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் எ கமிஷன். அதுதான் பிரதானமான என்னுடைய ஒரு என்ன சொல்றது, ஆர்டினேஷன். அது பெரிய பிரமாணமான ஒரு ஆர்டினேஷன். அந்த ஆர்டினேஷன் நான் எப்படி பொறுப்போடு நான் செய்யப்படுவேன். வாசிக்கலாம். உதாரணங்களுக்கு, இயேசுவானவர் தன்னுடைய நம்ம வாழ்க்கையில லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இது உதாரணம் எல்லாமே சொல்லி வச்சு போயிட்டார். மார்க் 1 அதிகாரம் 1 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 27 வசனம் கொஞ்சம் சத்தம் மேல வாசிக்கிறீங்களா? மார்க் சாப்டர் 1 verse 22 ல இருந்து 27. அவர் வேதபாரகரை போல அதிகாரம் உடையவராய் அவருக்கு போதித்தபடியே ஓகே, ஒன் பை ஒன்னா வருவோம். அவர் வேத பாரகரை போல போதியாமல். See, Christ preaching is totally different. Christ preaching, அப்போ வேத பாரகரை போல போதியாமல் சொன்னா அங்க ஒரு பிரீச்சிங் நடந்திருக்கு. கரெக்டா? வேத பாரகரை போல போதியாமல் சொன்னா அப்போ கிறிஸ்து அவர்களுக்கு டோட்டலா ஆப்போசிட்டா பிரீச்சிங் பண்ணிருக்கிறாரு. வேத பாரகர் பிரீச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஆப்போசிட்டா பிரீச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பிரீச்சிங் நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல பொதுவாகவே இயேசு கிறிஸ்து விட்டுருங்க, அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் எல்லாருமே கூட பிரசங்கம் செய்து கூட அவர்களுடைய பிரசங்கமும் இவருடைய பிரசங்கமும் ஒத்து இருந்தது, வேறு இருந்துச்சு, ஒத்து போகல. ஏன்னா இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணது மனுஷ கற்பனைகளின்படி, அதாவது தோடாதே, ருசி பாராதே, அந்த கற்பனைகளின்படி ஒரு பிரசங்கம் செய்திருந்தாங்க. தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறை கட்டினாங்க. அப்போ தீர்க்கதரிசியுடைய பிரசங்கம் இவர்கள் வாழ்க்கையில கிடையாது. நல்ல ஆஸ்பெக்ட் புரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த வேத பாரகளை போல போதியாமல் அப்படின்னும் பொழுது
கிறிஸ்து எனக்கு அடையாளம். அவர் எப்படி போதித்தார்? இப்ப படிங்க. சி அதான். அப்போ பிரீச்சிங்ல என்ன இருக்குது சொன்னா அத்தாரிட்டி. பிரீச்சிங்ல ஆத்தரைஸ்ட் பர்சன். இதுதான் அபிஷேகம் சொல்லப்படுறது. அபிஷேகம் என்னது? ஏதோ ஒண்ணு எமோஷனல் தெரப்பி கிடையாது. அபிஷேகம் சொல்லப்படும் போது அடையாளப்படுத்துதல் இல்லையா? தைல குப்பி எடுத்து எல்லாருக்கும் முன்ன ஒரு அடையாளப்படுத்துறாங்க. என்னது? ஒலிவ எண்ணெய் வச்சு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல ஆர்டினேட் பண்றாரு, அப்புறம் தாவீதை ஆர்டினேஷன் பண்றாங்க. இதெல்லாமே அந்த ஒரு அத்தாரிட்டி இல்லையா? அந்த அந்த அபிஷேகம் தான் அத்தாரிட்டி. அப்போ ஆத்தரைஸ்டு பர்சன் அவங்க மாறிடுறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் அப்படின்னு போடுறோம் வச்சிருங்களேன். இது ஒரு பர்டிகுலர் ஆத்தரைஸ்டு போடும்போது அதற்குள்ளாக நாம் இருக்கிறோம். இப்போ நீங்களும் நானும் எதுக்குள்ள ஆத்தரைஸ்டா இருக்குன்னு தெரியுங்களா? இந்த கிங்டம் ஆஃப் காடுடைய அத்தாரிட்டியில இருக்கிறோம். நம்ம கிங்டம் ஆஃப் காடுடைய அத்தாரிட்டி, இந்த கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய அத்தாரிட்டியில இருக்கிறோம். அதான் போல் சொல்லும்போது அது ஆண்டவர் இயேசு சொல்லும்போது என்ன சொல்றா, உங்களுக்குள்ளே தேவராஜ்யம் வந்திருக்கிறது, பரலோகராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறதே. ஒய் நம்ம அதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? பரலோகராஜ்யம் நமக்குள்ள சமீபமா வந்திருக்கிறது, உங்களுக்கு தேவராஜ்யம் வந்திருக்கிறது, அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒண்ணே பண்ண. ஆனால் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறாங்க? அத்தாரிட்டி. அதனால தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல சீடர்களை ஜாதிகளை சீடர்களாக்கி ஞானஸ்நானம் கொடுத்து. இதெல்லாம் யார் செய்யணும்? இதுக்கு ஒரு உதாரணம் கேட்கணும். இயேசுவானர் இதை செய்யும்போது அவங்க பரிசேயர்கள் வந்து கேட்குறாங்கல்ல, நீ எந்த அதிகாரத்தில் எல்லாம் செய்யற? அப்படி இருக்கும்போது அவர் கேள்வி கேட்கிறாரு, அது யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானமா? அப்படி அந்த ஒரு எந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு வர்றாரு. நமக்கு அந்த கான்டெக்ட் தெரியும். அப்போ அது அவங்க கேட்குறாங்க, என்னடா அது இடவிடமா மாத்திக்கணுமே, யோவான் ஸ்நானகன் சொன்னாக்கா அப்புறம் எலியாவான்னு சொன்னா இவரு சொன்னா தெரியாதுன்ட்டு. அப்போ அவர் சொல்லிட்டாரு, என்னது இருக்க தெரியாதுன்ட்டு. See, அது ஃபெயிலியர். சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர் என்னன்னா, நான் எதற்காக பிரசங்கிக்கிறேன், எந்த கான்செப்டுக்காக பிரசங்க தெரியாம பிரசங்கன்னு ஆரம்பிச்சுட்டு ஆனா எங்க போய் நிக்கிறோம்? இதுல நிக்கிறோம். எவ்வளவு பேர் தவறு இல்லையா? நான் ரொம்ப பக்தி வைராக்கியமா கடந்த நாட்கள்ல சொல்றேன். நான் ஆண்டவருக்குள்ள ரொம்ப பெருமையா நான் சொல்றேன். இந்த பிரசங்கத்தினுடைய தாக்குதல், இந்த பிரசங்கத்தை போதிப்போது அது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தையோடு நம்ம பிரசங்கும் போது தீர்க்கமாய் அணித்தரமாய் உறுதியாய் பிரசங்கிக்கும் பொழுது அங்க நடக்கிற காரியம் தெரியுங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் அவர் செயல்படுகிறார். அவருடைய பிரதிநிதியாக, அவருடைய ஆளுகையில் ஒரு பாத்திரமாக நான் அவரோடு இடைப்படுகிறேன். அந்த இடத்துல அத்தாரிட்டி, ஐ எம் ஆத்தரைஸ்ட் பர்சன் தான். பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறேன். அது ஒரு சின்ன சண்டே கிளாஸ் பிள்ளையோ ஒரு வாலிபர் கூட்டமோ ஏதோ ஒரு இடத்துல எழுந்து நின்று கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கும் பொழுது என்ன ஒரு 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 சந்தோஷம் இல்ல, ஒரு மகிழ்ச்சியான காரியம். நான் அவருடைய வார்த்தையை அவருடைய பிரதிநிதியாக நின்று நான் பிரசங்கிக்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் கற்பிக்கிறேன், நான் போதிக்கிறேன்னு சொல்லப்படும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. பிரசங்கிகளின் பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சின்னுவாங்களா, பிரசங்கிகள் இளவரசன் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர் பிரசங்கம் செய்யும் போது அவ்வளோ, ஜோனத்தன் எட்வர்ட்ஸ், ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட், இதெல்லாம் நமக்கு முற்பிதாக்கள் இருக்கு. ரெஃபர்மேஷன் டேல பார்த்தீங்கன்னா நிறைய அவங்கெல்லாம் ஃபயரிங்கா பிரசங்கம் பண்ணாங்க. எத்தனையோ பிரசங்கத்தினாலே உலகத்தை கலக்கின மனிதர்கள் அநேக ஆத்து மக்களை கொள்ளை பொருளாக கொண்டார்கள். ஆனால் அந்த பிரசங்கத்தை விட்டு வேறு பக்க வழியாக சில காரியங்களை கொண்டு வந்து அடையாளங்களாலும் அற்புதத்தினாலும் இல்ல விதமான இந்த என்ன சொல்றது பிலாசபிக்கல் மோட் ஆஃப் கான்செப்ட்ல ஒரு சயின்டிபிக்கல் ரிசர்ச் மாதிரி ஒரு சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ்ல மக்களை கொண்டு வர நினைக்கும் பொழுது அது நிச்சயமா ஒரு சில காலம் தான் இருக்குமே தவிர லைஃப் லாங்கா இருக்க வாய்ப்பு கிடையாது. இதை ஏன் நம்ம அத்தன்டிகேட்டா சொல்றேன்னு சொன்னால், நம்ம அழைக்கப்பட்ட ஊழியத்தில் அழைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நம்ம நிச்சயமா மற்றவங்க முன்னாடி கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஒரு பட்டிமன்றத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கடவுளுடைய ஆவிக்குரிய வழக்கில் நம்ம வளர்ச்சி அடையணும்னு சொன்னா ஜெபம் தான் முக்கியமா, பிரசங்கம் முக்கியமா அப்படின்ட்டு நான் பிரசங்கத்தை எடுத்தேன். புரியுங்களா? அப்போ அந்த பிரசங்கத்தில் அந்த காரியத்தில் நாங்கள் சொல்லியிருந்தேன். இப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நான் ஆண்டவர் எனக்கு இந்த கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை பவுல் அதை ஆணித்தரமா சொல்வதற்கு காரணம் என்று சொன்னால், அவர்
அறிந்திருந்தார். இயேசு அறிந்திருந்தார். வாசிங்க எப்படி பாருங்க பிரசங்கம். அதிகாரம் போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்க ஆச்சரியப்பட்டார்கள். அதான் ஒண்டர்ஃபுல். நல்லா கவனிக்கணும். ஏதாவது ஒரு அற்புதத்தை அடையாளத்தை செய்த பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு இல்லை. அப்பா 2 படகு புழுக்க கூப்பிட்டு மீன் போட்டுற வலையெல்லாம் பிடிக்கிறாங்க, எல்லாம் இழுக்கிறாங்க. அப்படியே மற்றவங்க எல்லாம் கூப்பிடுற பேதுரு கூட எல்லாரும் வந்து இழுக்கிறாங்க. ஆச்சரியப்பட்டாருங்கக்கா. அவங்க எல்லாம் அந்த இடத்துல ஒரு பார்த்தார்கள், இவர் யாரோ எப்படிப்பட்டவருன்னு சொன்னாங்க. ஆனால் ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை, அறிவு சார்ந்த வாழ்க்கை எங்க தெரியுமா இருக்கு? பிரசங்கத்தை தெளிவா கேட்கும் போதுதான். அதனால்தான் பிரசங்கிக்கிற மனிதனை எந்த இடத்துலையும் கனம் பண்ணுவாங்க. நான் நிறைய வேலையில யோசிப்பேன். சில வேலையில நான் எங்கன்னா வரேன்னா எனக்கு அங்கே கனம் கிடைக்கிறதுனால் எந்த மட்டும் கர்த்தருடைய பிரசங்கத்திலே நான் தேறினா இருக்கிறேன், அந்த அதிகாரத்தை நான் உடையவனா இருக்கிறது தெரிஞ்சிடும். அங்கே நம்மளுக்கு மதிப்பில்லை, கிடைக்கல, எதுவும் இல்லைன்னு வச்சுடுங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த சபையில் அந்த மக்கள் மத்தியில் நமக்கு என்ன, அது நம்ம பண்ண பிரசங்கமும் நம்ம சொன்ன காரியமும் வந்து அந்த அளவுக்கு எடுபடலைன்னு அர்த்தம். கரெக்டா? அவங்க சரி எது ஓகே. ஆனால் அதே வந்து அவர் கனம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அப்போ கனப்படுத்தி என்ன இல்லை, நான் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு ஆச்சரியமாக போதித்திருக்கிறேன்னு சொல்லி. அப்போ வாசிக்கலாமா? இப்போ பாருங்க 24ஆம் வசனத்துல அங்க நடக்கிற ஒரு காரியம் என்ன, அவர் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஜெபாலயத்துல ஒரு காரியம் நடக்குது. இங்க ஏதாவது இங்க ஒரு பிரசங்கி தரமா, ஆனா நடந்தது காரியம் என்னங்க? அவருடைய ஜெபாலயத்தில் அசுத்தாவில ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ இஸ்ரவேலாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா? இந்த கான்செப்ட் கான்டெக்ஸ்ட்ல ரொம்ப வித்தியாசமான விஷயமா இல்ல? இவர் ஜெபாலயத்துல வந்திருக்கிறாரு, பிரசங்கம் பண்றாரு. ஆனா ஜெபாலயத்துல இருந்தது யாரு? அசுத்தாவில ஒரு மனிதன். அப்போ ஜெபாலயமோ ஒரு தேவாலயம் என்பது என்ன சொன்னா யாரோனா இருக்கலாம் அந்த இடத்துல. இப்ப இன்னைக்கு கூடி வரவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. சபைக்கு போறோம்னு நம்ம வச்சுக்கலாம், நம்ம சபை வழிபாட்டில் போறோம், எல்லாமே நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, பேர் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. ஆனா உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறவங்க இருப்பாங்களா? தெரியாது, கர்த்தர் அறிவார். ஆனா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் இருந்தான். ஆனா அங்க நடக்கிறது என்ன, இவர் பிரசங்கத்தையும் பிரசங்கத்தின் வல்லமையும் யார் உணர்ந்து கேட்டது? உணர்ந்தது பிசாசு, அசுத்தாவி. அப்ப பாருங்க, அங்க பிரசங்கம் நடந்ததுனால, வார்த்தை அதிகாரமா போதிக்கப்பட்டதுனால என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக் அது ஆடுது. இவங்க யாராவது பிடிச்சின்னு வந்து இழுத்து அதை தலைமையில கைய வச்சு ஓடுன்னு சொல்லி அடிக்க பெரட்ட பிடிச்சி 4 பேர் கட்டி போட, இல்லைன்னு அதை பண்ணோம். எதை நடந்துச்சா? அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அலைகழிப்பு இருந்துச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அசுத்தாவி காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில பிரசங்கிக்கும் பொழுது இருதயம் உடைக்கப்படும் தெரியுமா? நிச்சயமா. நான் திடீர்னு ஒரு மனம் திரும்புதலை பற்றி ஒரு பாஸ்டர் பிரசவம் பண்ண, நான் பிரசவம் பண்ண போறேன். அவர் அது மாதிரி ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தார். மன திரும்புதல் குத்து பிரசவம் பண்ண நான் உட்காந்துட்டு வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவரோடு பேசினேன். மன திரும்புதலை படுத்து உண்மையாக நம்ம மன திரும்ப என்னைக்கோ கிடையாது, அன்றாட வாழ்க்கையில கூட நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம மன திரும்ப வேண்டிய அவசியமா இருக்குது. டர்னிங், ரிப்பன்ட். ஆண்டவரே நீ எவ்வளவு நீதி வருகிறார், எவ்வளவு சத்தியம் உள்ளவர், என்னை நீ உங்களுடைய இந்த பணிக்காக அழைத்து இந்த உண்மையான காரியங்களை செய்வதற்கு என்னோடு சில காரியங்களை பேசினதே ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன் சுவாமியை தகுதிப்படுத்தும். அந்த ரிப்பன்ட் பண்ற பாருங்க, அது ஒரு சந்தோஷம், ஜாலியா இருக்கும், அது ஒரு சனாதி பிரியம். அப்போ அது போல பிரச்சனைகள்லாம் அங்க நடக்கு. அங்க நடக்கிற பாருங்க, இயேசு வாசிங்க. நசன இயேசு, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உண்மை இன்னார் என்று அறிவேன். அந்த வார்த்தை டிக்ளரேஷன் பாருங்க, இன்னார் என்று அறிவேன் என்ன சொல்லுது பாருங்க, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இதாங்க பியூட்டி. இப்போ அவர் எதுவுமே விரட்டல, தெத்தல, எதுவுமே செய்யல. இந்த ஹீலிங் ஏதாவது ப்ராப்பர்சி, நான் ஒரு சகோதரன் இந்த இடத்துல ஒரு மனிதனை காண்கிறேன் பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாரா? ப்ராப்பர்சி இருந்துச்சா? ஹீலிங் அங்க உட்காந்துட்டு வா உன்னை சுகப்படுத்தின இதை சொன்னாங்களா? இல்ல மிராக்கல் பாரு இப்போ ரைட் நவ அப்படின்னு எது இருந்துச்சா? எது நடந்துச்சு? அதுவா சொல்லுச்சு. வந்துட்டு என்ன சொல்லுச்சு? ஐயோ என்ன எங்களை கெடுக்க. அந்த டிக்ளரேஷன், நான் உண்மை இன்னார் என்று அறிவேன். பிரசங்கத்தின் வல்லமை தான். இதை தான் நம்ம ஸ்கில்டு டெவலப் பண்ணணும்.
ஆண்டவரே உமக்காக நான் பிரசங்கிக்கிற உண்மை உள்ளவனா பிரசங்க இந்த கடைசி நாட்களிலே என்னை எழுப்பும், என் தேசத்துக்காக, என் இனத்துக்காக, என் சபைக்காக, என் சொந்த ஜனங்களுக்காக என்னை எழுப்பும் பிரசங்கிப்பதற்கு. அப்படி தீவிரமா பிரசங்கிக்க அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா இந்த காரியங்கள்லாம் நடக்கும். எந்த காரியங்கள்? இங்கு சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் சத்தம் விடுகிற காரியம், மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு காரியம். என்ன காரியம்? இன்னார் என்று அறிவேன், இன்னார் என்று அறிவு. பிரசங்கத்துல அதுதான் வேணும். பிரசங்கத்துல என்ன வேணும்னு சொன்னா, நான் பிரசங்கித்த முடித்த பிற்பாடு அவர் இன்னார் என்று நான் அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார் இல்லையா? அவர் இன்னார் என்று. அதனாலதான் முதல்ல ஆண்டவர் படைக்கும் போது சொன்னார், தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் இவர்களை உண்டாக்குவோமாக. அங்கேயே ஆர்டினேஷன், அங்கேயே ஆர்டன். அது பாருங்க ஃபர்ஸ்ட். அதனால சபையில் எதுக்கு ஆர்டன் பண்றாங்க? ஊழியத்துக்கு எதுக்கு ஆர்டன் பண்றாங்க? அந்த ஆர்டன் கமிஷனுக்குள்ள எது கொண்டு வந்தாக்கா டிக்ளரேஷன், அந்த ஒரு ப்ரொக்ளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொக்ளைமேஷன் கொடுக்குறா பாருங்க. கடவுள் மனிதனை படைக்கும் போதே சொல்லிட்டா, டேய் நான் உன்னை ஆர்டன் பண்ணிட்டேன்டா. அந்த அதிகாரம், அந்த அத்தாரிட்டி தான் அவன் எவைகளுக்கு எது பேர் வச்சான் அது அப்படியே ஆயிற்று, அது அப்படியே ஆயிற்றுன்னு சொல்லப்படுது. இது அப்படி ஆயிற்று எப்படி? தன்னுடைய படைப்பில உண்டாக கண்டு சொல்லப்படும் போது என்ன உண்டானதெல்லாம் அது அப்படியே ஆயிற்று. முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4வது நாள். God himself enjoying in preaching. கிறிஸ்து வேற எந்த காரியம் இல்லமா, வேற எந்த காரியம் இல்லை. அவர் மனம் பரலோக ராஜ்யம் என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இறங்கின உடனே செய்த முதல் வேலை வேற எதுவுமே செய்யல. வாங்க எல்லாம் பசியாகிறீங்களா, வாங்க சோறு போடுறவாங்க, மீன் கொடுக்குறவாங்க, அதை கொடுங்க, எதுவுமே இல்லை. முதல்ல பிரசங்கிக்க தொடங்கினார். அந்த பிரசங்கம் வாழ்க்கையில் என்ன கொண்டு வரும்னு சொன்னால் அறிய வேண்டும். ஆண்டவரை அறிய. எப்படி அறியணும்? ஓ அல்ல தெய்வங்க, இவரு தெய்வம் அவரு தெய்வம் இல்லைங்க. ஒரு தனியா ஒரு இல்லையா, என்னது ஒரு தனித்துவத்தை காட்டுது. என்ன? இவர் பரிசுத்தர். என்ன பரிசுத்தர்? நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பிரசங்கத்துல நடக்கணும். இங்க நடக்குதா? நடக்கணுங்க. இந்த இதை காட்டில பிரசங்கத்திலே தேவனுடைய நாமத்தை அவன் பரிசுத்தர் என்று ஒருவன் அறிக்கை செய்வது சொன்னாலும் வாழ்க்கையில் அவன் திரும்புகிறான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான், ஆண்டவரே தெய்வம் என்று அறிக்கை செய்கிறான், அவன் ஆண்டவருக்காக அடிப்படையான பாருங்க. அதை காட்டிலும் வேற எதுவுமே கிடையாது. அதெல்லாம் தேவ நாமத்தை மையப்படுத்தும். Glory to God alone. அது ஏன்னா இதெல்லாம் எது இருக்கு? அவனுக்காக, அவருடைய பிரயோஜனத்துக்காக மாத்திரம்தான் இருக்கும். இந்த நன்மையெல்லாம் அவன் ப்ராப்பர்சியோ ஹீலிங்கோ மிராக்கள் எல்லாமே அவனுடைய பெனிஃபிட்ஸுக்காகத்தான். அதனால மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக இப்படிப்பட்ட மனிதரை தேடி ஓடுகிறாங்க. என்னப்பட்ட மனிதர்கள்? நான் குற்றம் சொல்ல தவறு சொல்லலை. அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தை, அவருக்கு எதை கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு அமாவாசை, அது எனக்கு தெரியல என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பேனர்லாம் போட்டு பெரிய ஆட்கள் அதுக்காக வர்றாங்க. சில ஆட்கள் பிரசித்தி பெற்றவங்க பிரசங்கமா திடீர்னு இதுல போயிட்டாங்க. ஏன்னா சான்ஸ் கிடைக்கல. ஏதோ ஒரு நாள் அவங்க போனா காணிக்க கிடைக்கும். பிரசங்கத்தினுடைய மேன்மையை உணராதபடினாலே, பிரசங்கிக்க காரியம் இல்லாதபடினாலே பார்த்தீங்களா, தேவனுடைய நாமத்தை பரிசுத்தர் என்று சொல்ல அதற்கு இயேசு என்ன பண்ணிட்டாரு? அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சாதா சொல்றப்பா நீ பேசாம அவனை விட்டு போ. அப்ப அலை கழிச்சு போச்சு. 27ஆம் வசனம் வாசிக்கலாம், முடிக்கலாம். 27ஆம் வசனம் வாசிங்க. அதாங்க சூப்பர். இங்க ஒரு வார்த்தை பியூட்டிஃபுல்லா, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், அங்க எல்லாரும் குத்தப்பட்டார்கள். எவ்வளவு ஒரு ஒற்றுமை பாருங்க பிரசங்கத்துல. இங்க ஆச்சரியப்பட்டாங்க, இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அங்க குத்தப்பட்டார்கள் ஆச்சரியப்பட்டு, இது என்ன இந்த புதிய உபதேசம், எப்படிப்பட்டது? டாக்ட்ரின், டாக்மா இல்லையா? அந்த டாக்ட்ரின் சொல்லப்படும் போது லட்டின் வேர்டுக்கு டாக்மான்னு சொல்லுவாங்க. அந்த டாக்மான்னு சொன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பிரதிநிதித்துவ கட்டளை இல்லையா? டாக்மான்னு சொல்லப்படும் போது அது ஒரு என்ன சொல்ற, ஒரு பாலிசி. அதை முழுசா அப்படி வச்சு இதாம்பா எடுத்து கொடுக்கறது. ஒரு பில், ஒரு அஜெண்டா, அதெல்லாமே சொல்லலாம். ரெசல்யூஷன் மாதிரி அது. அப்போ அந்த எடுத்துன்னு வந்து எப்படிப்பட்டதோ அது மாதிரி நம்ம அனலைஸ் பண்றோம்னா, வேதப்பாரர்கள் பரிசேயர் எல்லாமே போதிச்சாங்க. ஆனா அவங்க போதிச்ச அந்த உபதேசத்துல நடக்காத ஒண்ணு, இவர் போதிச்ச அதிகாரமுள்ள உபதேசத்து போதனையில ஒரு உபதேசம் இருக்கிறது. அதுதான் இவர் எதுவுமே செய்யலாம், அது நான் செய்யுது. எப்படி
இவர் எதுவுமே செய்யல, ஆனா அது செய்யுது. ஆனா இங்க அப்படி ஆப்போசிட்னா, ஏய் நான் செய்யறேன் பாரு நீ பாரு அப்படின்னு இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எது இன்றைக்கு வஞ்சிக்கிற காரியம் பாருங்க எப்படி இருக்கு. அது மாத்திரமல்ல, அதான் அடுத்த வாசிப்பா. உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவரிடம் சொன்னாங்களா? இயேசுவிடம் சொன்னாங்களா? இவங்களே சொல்லிட்டாங்க. என்னது என்ன இது புது உபதேசமாகுது? அதிகாரம். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாருங்க, பிரீச்சிங் அத்தாரிட்டி. நம்ம வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு நம்ம மனபாரத்தோடு கெஞ்சி செய்யணும். நம்ம 1000 காரியங்களை செய்யலாம், ஆனா ஆண்டவரிடத்துல முழங்கால் படிட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய பிரசங்கம் பிறனை சந்திக்கிறதா, அது அதிகாரமுடையதா இருக்கிறதான்னு சொல்லி. அதனால்தான் பவுல் திரும்ப திரும்ப சொல்றாரு தீமோத்தேயு எழுதும்போது, எங்களுடைய பிரசங்கம் நயவஞ்சகமா இராமல் அதிகாரத்தோடும் பரிசுத்தாவின் முழு நிச்சயத்தோடும், ஃபுல் கான்ஃபிடன்ஸ். இது தவிர நான் கேட்கிறேன், இதை தவிர வேற என்ன நம்மளுக்கு வேலை கொடுக்குறது? ஊழியக்காரன் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. எதுக்கு வரீங்க ஊழியத்துக்கு? இந்த 3 காரியம் செய்யறதுக்கா? இது அடுத்தது ஒரு சிம்பிளா சொன்ன மத்திய 6:33, முதலாவது தேவராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவ்வளவுதான், மட்டும் முடிஞ்சு போச்சு. முதலாவது தேவராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவளை உங்களுக்கு கூட கொடுங்க. அப்பா நான் இது செஞ்சுட்டேன்னா எனக்கு நல்ல ப்ராப்பர்சி வரும். என்ன ப்ராப்பர்சி? நல்ல ஒரு அறிவுரை, கர்த்தருடைய வசனத்துப்படி அவனுக்கு தேவையான நான் கொடுக்க முடியும். அடுத்தது நான் சுகப்படுத்த முடியும். அடுத்தது நான் அற்புதமான காரியங்களை செய்ய முடியும். இயேசுவே தெய்வம் என்று சிஸ்டந்தம். பவுல் போயிட்டே இருந்தாங்க, கட்சியெல்லாம் போட்டாங்க. மிராக்கிள் நடந்துச்சா? அவங்க அது போக்கஸ் சொன்னாங்களா? அவங்க சுகப்படுத்தினாங்க, மரிச்சவர்களை எழுப்புனாங்க, அதை போக்கஸ் பண்ணாங்களா பெருசா? அப்போஸ்தலர்கள். அப்போ அப்போஸ்தல சபைகள் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தல நடவடிக்கை சொல்லி அப்போஸ்தல எல்லாத்துக்கும் அப்போஸ்தல அதே காட்டிக்கிட்டு அவங்க செய்யாத ஒன்று நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? அப்ப எதன் அடிப்படையில் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க? காரணம், பிரசங்கத்தை பற்றிய அறிவில்லை, பிரசங்கத்தை பற்றிய உணர்வில்லை. ஒருவன் சொல்ற கடைசியா முடிக்கிற மாதிரி, எவன் ஒருவன் கர்த்தருடைய பிரசங்கத்தை தீவிரமாய் பிரசங்கிக்க நாடுகிறானோ முயல்கிறானோ அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக தன்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுப்பான்.